Hello everyone, welcome back to the series lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஊமைகளுக்குண்டான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தொடர் சத்தியத்திலே நாம் இன்றைக்கு 16வது பாடத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அநேக மகத்துவமான ஊமைகளை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அவனமாக இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஊமை லூகா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 9-14 வரை சொல்லப்பட்ட ஆயக்காரன் பரிசேயனுடைய ஜெபம், த பிரேயர் ஆஃப் Pharisees and the scribe. ஆகவே நாம் இந்த ஊமையில் அநேக ஆவிக்குரிய நன்மையில் கொடுக்கக்கூடிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரி பிரியமானவர்களே, நாம் இந்த பாடத்தை கவனிப்பதற்கு முன்பதாக இந்த ஊமைகளை பற்றியதான ஒரு அறிமுக பாடத்தில் நம்ம கற்றுக்கொண்ட சில விஷயங்களை நாம் ரிவ்யூ மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நம்ம செய்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஊமையினுடைய நோக்கங்கள் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த parable of our Lord Jesus Christ and why Jesus used the parable? ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் ஊமைகளை பயன்படுத்தினார்? we have a 5 reason for this. இதற்கு 5 காரணங்கள் நாம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் காரணமாக உண்மையை மறைக்க, டு கன்சீல் த ட்ரூத், தகுதியற்றவர்களிடமிருந்து உண்மையை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊமையில பேசியிருக்கிறார். இரண்டாவதாக டு ரிவீல் த ட்ரூத், ஊமையை வெளிப்படுத்த, அதாவது ஆண்டவருடைய சத்தியத்தை அறிய விரும்பக்கூடிய ஜனங்களுக்கு எளிய முறையில் அது புரியும்படியாகவும் இயேசு கிறிஸ்து எளிமையான ஊமைகளையும் பேசியிருக்கிறார். அடுத்ததாக மூன்றாவதாக டு எம்ப்ளம் த ட்ரூத், ஊமைகளை உண்மையை பாதுகாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஊமைகளை பேசியிருந்தார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த சத்திய போதனை காலகாலத்திற்கும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். அண்ட் நாலாவதாக டு காஸ் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், ஒரு சுய நீதி வழங்கக்கூடிய வகையில், அதாவது ஒருவருக்கு நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் ஒரு ஊமையின் மூலமாக அந்த பாடத்தின் மூலமாக அவர்களை அறியாமலே உணராமலேயே தாங்கள் செய்கிறது தவறு என்று உணர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்து ஊமையை பயன்படுத்தியிருக்கிறார். ஐந்தாவதாக டு ஃபுல்ஃபில் த ப்ராமிஸ், அதாவது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து ஊமைகளை பேசியிருக்கிறார். சரி, இப்போ அற்புதங்களையும் ஊமைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த அற்புதங்கள் எல்லாம் மக்கள் வியக்க வைக்கக்கூடிய ஒன்றாய் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் ஒரு மாமனிதர், அவர் தேவகுமாரர், அவர் மேசியா என்பதை சொல்லும்படியாக மக்கள் வியக்கத்தக்க அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய அற்புதங்களினால், தான் செய்த அற்புதங்களினால் தான் யார் என்பதை அவர் அங்கு நிரூபித்தார். He performed the miracles to prove that he is the Son of God. ஆனால் அந்த அற்புதங்களின் மூலமாக அவர் யார் என்பதை நிரூபித்திருந்தது போல இந்த ஊமைகள் மூலமாக, இந்த ஊமைகளை போதித்ததின் மூலமாக அவருடைய போதனையினுடைய ஆழம் என்ன என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு விளக்கியிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய போதனையில 30-33% ஊமைகள் நிறைந்துள்ளதாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான அடிப்படையின் காரணமாக இயேசு கிறிஸ்து ஊமையை பயன்படுத்தினார். ஆகவே இந்த ஊமைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்திற்கும் இதுதான் வித்தியாசம். சரி, இப்போ நாம இந்த பரிசேயன் மற்றும் ஆயக்காரனுடைய இந்த ஜெபத்தினுடைய பாடத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த பாடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கருப்பொருள், the theme of the parable என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது it's a humbleness, தாழ்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The important lesson in this parable, it is he who exalt himself will be humble and he who humble himself will be exalted. யார் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான், யார் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். ஆகவே இந்த ஊமையை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அங்கு சில சிக்கல்களை அது தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஊமையை கொண்டு இன்றைக்கு அநேக தவறான புரிந்து கொள்ளுதல் ஜனங்களுடைய மத்தியில் இருக்கிறது. உதாரணமாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது சிலர் இந்த ஊமையை கூட அடையாளப்படுத்துகிறார்கள்.
பாவியின் ஜெபத்தை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊமையில இந்த ஆயக்காரன் மற்றும் பரிசேயனுடைய ஊமைகளை காட்டி அவர்கள் நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டும் போன்ற ஊமைகளை அவர்கள் விதைக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம முன்பே படித்திருக்கிறோம், வேதாமத்துல கொடுக்கப்படக்கூடிய ஒரு கோட்பாடு, ஒரு போதனை ஊமையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடாது. இந்த ஊமையில இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடும், இந்த ஊமைகள் போதிக்கக்கூடிய ஒரு போதனைகள் வேதாமத்துல மற்ற வேத வசனங்களோடு அது ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சபை நிறுவப்பட்ட பிறகு வேதாமத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில், இந்த ஊமை இல்லாமல் வேறு எங்காவது ஒரு பகுதியில பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறதா அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அங்க அந்த மாதிரி நம்ம எந்த வசனத்தை என்ன செய்ய முடியாதுங்க, நம்ம பார்க்க முடியாது. ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் அவன் ஜெபிக்க வேண்டும் என்கிறது எங்கும் சொல்லப்பட கிடையாது. ஆகவே இந்த ஊமையை பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருமே யூதர்களாக இருந்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருந்தார்கள். அவர்கள் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே ஒரு ஜெபம் அங்கு ரட்சிப்பை கொடுக்கும், அல்லது பாவி ஜெபிப்பதன் மூலமாக ரட்சிக்கப்படுவான் என்கிற ஒரு தவறான போதனை இந்த ஊமையிலிருந்து போதிக்கப்படுவது தவறு என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த ஊமையானது சுயநீதியை பற்றியது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஊமையானது ரட்சிக்கப்படுவதற்குண்டான ஒரு காரியம் அல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய சுயநீதியை குறித்ததாக பேசப்படக்கூடிய ஒரு ஊமைகளாக இருக்கிறது. நீங்களும் நானும் நம்மை பற்றி அதிகமாக எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் செய்யும் போது நாம நிச்சயமாக ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை இந்த ஊமை நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்மை பற்றி நாம் மிக உயர்வாக நினைக்கும் போது நம்மை எப்படி நாம் தாழ்த்த வேண்டும் என்பதும், தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி தாழ்மைப்பட வேண்டும் என்பதையும் இந்த இருவருடைய ஜெபம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பரிசேயன் ஆயக்காரன் இந்த இருவருடைய ஊமையில ஒருவன் தன்னை நல்லவனாக மட்டுமே பார்க்கிறான், மற்றவன் தன்னை ஒரு பாவியாக பார்க்கிறான். ஆகவே இந்த இரண்டு வித்தியாசப்பட்ட நபர்களிடத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்மை நாமே நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதும், தேவன் நமக்கு எவ்வளவு தேவை என்பதையும் இந்த ஊமைகள் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, இந்த ஊமையில நாம முதல் வசனத்துல 1 by 1 நம்ம பார்த்து இதில் ஆண்டவர் நமக்கு போதிக்கிற ஆழமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். The major point 1, முக்கிய பாடம் இந்த ஊமையில லூக்கா 18வது அதிகாரம் 9வது வசனம். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை தூசிக்கும் சிலரை குறித்து அவர் ஒரு ஊமை சொன்னார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊமையை சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கிய காரணத்தை இந்த வசனத்திலேயே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை தூசிக்கிற சிலரை குறித்து ஆண்டவர் இந்த ஊமையை இங்கு குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு சில ஜனங்கள் இருக்கிறார்கள், என்ன அவர்களுடைய எண்ணம் போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, என்னால் மிகவும் நீதிமானாக இருக்க முடிகிறது, ஆனால் மற்றவர்கள் என்னை போல நீதிமான்களாக இல்லை என்று அவர்கள் பிறரை இகழ்ச்சியாக பார்ப்பது போன்ற ஒரு மனநிலை இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, யூ ஆர் நாட் வாட் ஐ எம், நீ என்னை போல இல்லை, நான் நானாக இருப்பதற்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன், நான் உன்னை போல இல்லாமல் இருப்பதற்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு இழிவாக மற்றவர்களை பார்க்கக்கூடிய ஜனங்கள் சிலர் இருக்கிறார்கள். ஆகவேதான் பரிசேயர்கள் உண்மையிலேயே எப்படிப்பட்ட இருதயத்தையும் எண்ணங்களையும் உடையவராக இருந்தார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த பகுதியிலும் அல்ல, மற்ற வேத பகுதியிலும் பார்க்கும் பொழுது பொதுவாகவே பரிசேயர்கள் தங்களுடைய உணர்வு என்ன அப்படின்னா, மற்றவர்களை ஏளனமாய் பார்ப்பது அவளுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே படித்த கெட்ட குமாரனுடைய ஊமையில பார்க்கும் பொழுது மூத்த குமாரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தது. மற்றும் பொல்லாத தோட்ட திராட்சை காரனுடைய ஊமை நாம படிக்க போறோம், அவனுடைய இருதயத்திலும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தது. ஆகவே இது பொதுவான ஒரு இருதயமாக பரிசேயர்களுக்குள்ளாக இருந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த ஊமை
எதை கற்பிக்கிறது என்பதை நம்முடைய மனதில் ஆழமா வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிறார், தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை தூசித்த சிலரை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உள்ளது என்பதை இந்த ஊமின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒருபோதும் தேவனை விட்டு நம்மையே நம்பும், அதாவது டு ட்ரஸ்ட் ourselves அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம வரக்கூடாது. ஐந்தாவதாக நாம ஒருபோதும் மற்றவர்களை என்ன செய்யக்கூடாதுங்க, இழிவாக பார்க்கக்கூடாது. ஆனால் அன்றைக்கு இருந்த வேதபாரலும் பரிசேயர்களும் மற்றவர்கள் மீது எப்போதும் ஒரு மோசமான அணுகுமுறையே அவர்களுக்கு இருந்தது. இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 15வது அதிகாரம் 1-2 சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறாரே என்றார்கள். அப்ப பாருங்க, அன்றைக்கு இருந்த ஜனங்கள் தங்களை நீதிமானாகவும் இந்த பரிசேயர் சதுசேயர் மற்றவர்களை பாவிகளாக கருதக்கூடிய ஒரு ஆழமான எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெருமை உடைய இருதயத்தை கொண்டவர்கள் தான் இந்த பரிசேயர்களும் வேதபாரலும். இந்த பெருமை பற்றி நீங்களும் நானும் உணர வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, பெருமை என்பது ஒரு பொதுவான ஒன்றாக இருக்கிறது. இட்ஸ் a காமன். பெருமை மரியாதை தேடக்கூடியதாக இருக்கிறது. டு சீக் தி ரெஸ்பெக்ட். மூன்றாவதாக, பெருமை ஒரு மனிதனை குருடாக்கக்கூடியதாக இருக்குது. இட் பிளைண்ட்ஸ் எ பர்சன். ஆகவே பெருமை பொதுவானது, பெருமை மரியாதை தேடுவது, பெருமை என்பது குருடாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை குறித்து நாம பெருமை என்பது மரியாதை தேடக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை சொல்லும் பொழுது என்னுடைய மனைவி கேட்டார், பெருமை எப்படிங்க மரியாதையை தேடுவதாக இருக்கும்? மரியாதை தேடுவது என்பது ஒரு பெருமையாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக முதல் நூற்றாண்டில் பெருமை நிறைந்த இந்த பரிசேயர்கள் தெருக்களின் ஓரங்களில் நின்று தங்களுடைய கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி அங்கு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ இவர்கள் எங்கு ஜெபித்தார்கள் அப்படின்னா, தெருக்கல்ல நின்று இவர்கள் என்ன செய்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அங்கு செய்து கொண்டிருந்தார்கள். பிரிமானலே மன்னிக்கவும், ஒரு சிறிய இடையூறு. சரி, அடுத்ததாக இவர்கள் ஜெபித்ததை நாம பார்க்கும் பொழுது எப்படி ஜெபித்தார்கள்? அங்கு வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று ஜெபித்தார்கள். அப்ப இவர்கள் ஜெபிப்பது தவறல்ல. அவர்கள் நின்று ஜெபித்த இடங்கள், ஜனங்கள் இவர்களை பார்த்து இவர்கள் தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள், இவர்கள் பக்தியில எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், உண்மையாகவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைதான் என்று இவர்களை போற்றும்படியாக, மக்கள் இவர்களை உயர்வாக நினைத்து மதிக்கும்படியாக இவர்கள் ஜெபித்தார்கள். ஆகவேதான் வேதாமம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது, பரிசேயர்கள் மனுஷர் காணும்படியே இதை செய்தார்கள் என்று. ஆகவேதான் ஒரு சாதாரண மக்களிடத்துல மரியாதை பெறும்படியாக இவர்கள் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். ஆகவே பெருமையும் ஒரு விதத்துல மரியாதையை தேடக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இன்னும் சில நேரங்களை பார்க்கும் பொழுது, நமக்குள்ளே பெருமையும் அகந்தையும் இருக்கும்போது ஒருவன் தனது உண்மையான நிலையை பார்க்க மாட்டான். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது pride blinds the person. பெருமை என்பது ஒரு மனிதனை குருடாக்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் பெருமை என்று சொல்லக்கூடிய அகந்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம எப்படி குருடாகிறோம் அப்படின்னா, நம்முடைய உண்மையான நிலையை நாம் என்ன செய்ய மாட்டோங்க, நாம பார்க்க மாட்டோம். நான் மிகவும் நல்லவன், நீங்கள் மிகவும் கெட்டவர்கள், அதாவது என்னுடைய கண்ணுக்கு நான் எப்பவும் நல்லவன், ஆனால் மற்ற அனைவரும் என்னுடைய கண்ணுக்கு கெட்டவர்கள் போன்ற ஒரு தவறான பிம்பத்தை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவன் தன்னுடைய உண்மையான நிலையை அவன் பார்க்கக்கூடாதவனாக இருக்கிறான். தன்னிடம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்பது அவனுடைய பார்வைக்கு என்ன செய்யாதுங்க, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறை கூட அவனுக்கு தெரியாது. ஆகவே ஒருவன் மற்றவர்களின் குறைகளை பார்க்கிறான்,
ஆனால் தன் சொந்த குறையை அவன் பார்ப்பதில்லை. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பெருமை அவனை யூ ஆர் குட், தெர் இஸ் நத்திங் ராங் வித் யூ அப்படிங்கிற ஒரு தவறான கூற்றை அவனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கிருந்த பரிசேயனும் கூட அப்படிப்பட்ட ஒருவனாக தான் இருந்தான். ஆனால் பிரியமானவர்களே, ஒருவன் தன்னை தேவன் பார்ப்பது போல பார்ப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம மனிதனுடைய ஒரு பெருமை என்கிற ஒரு பார்வையில இல்லாமல் தேவன் நம்மை பார்க்கிற விதமாக நாம் பார்க்க வேண்டும். நாம் நம்மை தேவன் பார்ப்பது போல நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் நம்மை பார்க்கும் விதத்துல நம்மை பார்க்க கூடிய ஒரு சுபாவத்தை கொண்டால்தான் நாம் தாழ்மை அப்படிங்கிற ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நாம எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதாமம் என்கிற ஒரு கண்ணாடியை வைத்து நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் என்னை பார்க்கும் பொழுது தேவன் என்னை பார்ப்பது போல வேதாமத்தினுடைய அடிப்படையில் நான் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நம்மிடம் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் தேவைப்படும், நமக்கு எந்தெந்த இடங்களில் நாம் தவறு செய்கிறோம் போன்ற காரியங்கள் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்மை நாம் அங்கு சரியாக பார்க்கும் பொழுது என்னிடம் இவ்வளவு மாற்றங்கள் தேவை என்பதை நான் கண்டால் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கவும் அவர்களுக்கு அறிவுரை சொல்லவும் நமக்கு என்ன இருக்காதுங்க, நேரம் இருக்காது. அப்போ என்னுடைய முகத்தை நாம பார்க்காம அடுத்தவங்க முகத்தை பார்த்துட்டு இருந்தா உன்னுடைய இதை பண்ணு அதை பண்ணு மற்றவங்களை குறை சொல்றதுக்கு தான் நேரம் இருக்கும். ஆனா என்னை நானே நான் பார்த்து சரி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய குறைகளை சீர்திருத்துவதற்கு தான் எனக்கு நேரம் இருக்குமே தவிர மற்றவர்களுடைய குறைகளை சீர்திருத்த எனக்கு நேரம் இருக்காது. ஆகவே பரிசேயனை போல மற்றவர்களிடம் உள்ள குறைகளை மற்றும் பார்க்காமல் நாம் அனைவரும் நேர்மையாக நம்மையே ஆராய்ந்து சரி செய்து கொண்டால் நாம் எவ்வளவு சிறந்தவர்களாக இருப்போம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். சரி பிரியமானவர்களே, இந்த ஊமையில நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20-30 வசனங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி என்று மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்ட தனங்களும் கபடும் காம விவாகரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஒரு நிமிஷம் இருங்க, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. விபச்சாரம், கொலை, களவு, பொருளாசை ஆகிய இவற்றை எல்லாம் சேர்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, பெருமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்டியலிடுகிறார். பிரியமானவர்களே, ஆம், கண்டிப்பாக பெருமையும் ஒரு மனிதனுடைய பாவங்கள்ல ஒன்றாக இருக்கிறது. தேவன் நமக்கு சொல்லும் பொழுது இந்த பெருமை என்பது மனிதனுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பெருமை என்பது நம்மை அழிக்கக்கூடிய காரணிகள்ல ஒன்றாக இருக்கிறது. அவை இந்த பெருமை நம்மை அழிக்கும் அப்படிங்கிறத நாம எப்பவாச்சும் யோசிச்சிருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த ஊமை நமக்கு அதை தான் போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஊமை அதற்கு தான் நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பெருமையானது ஒரு மனிதனை எப்படி அழிக்கும், ஒரு மனிதனை தேவனுடைய சமூகத்திலிருந்து எப்படி தூக்கி எறியும் என்பதை இந்த ஊமை நமக்கு நன்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல புறஜாதியினுடைய பாவங்களை கண்டிக்கும் விதமாக எழுதப்பட்ட இந்த வசனங்கள்ல சொல்றாரு, புறங்கூறுகளுமாகிய அவதூறு பண்ணிகளுமாய் தேவ பயங்கனுமாய் தூர கிருதனம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசிக்க பிள்ளைகளுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதலுமாய் உணர்வில்லாதலுமாய் உடன்படிக்கைகளை மீறுகளுமாய் சுபாவம் அன்பில்லாதலுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதலுமாய் இருக்கிறார்கள். அப்போ இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அகந்தை உள்ளவர்களுமாய், they are proud. அப்போ இந்த அகந்தை என்பது வீண் புகழ்ச்சிக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் புறங்கூறியவர்கள் மற்றுமாக தேவ பயங்கரர்களோடு அகந்தை உள்ளவர்களையும் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, ஒன்றாக சேர்க்கிறார்.
அப்போ எல்லா பாவிகளோட ஆண்டவர் யாரையும் சேர்த்துறாருங்க? அகந்தை உள்ளவர்களையும் அவர் சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே மனிதனுடைய இருதயத்திலிருந்து இது ஆழமாக பதிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆயக்காரன் மற்றும் பரிசேயனுடைய ஜெபத்தை இன்றைக்கு யாரால் மறக்க முடியும்? இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அகந்தை, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெருமை, அந்த பாவம் எப்படிப்பட்டது என்பதை இந்த ஊமை நமக்கு நன்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த ஊமையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன் 2 from Luke chapter 18 verse 10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பிரியமானவர்களே, we have a two persons. One was the யாருங்க? 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். அப்போ இந்த 2 மனிதர்களும் நாம் இப்ப படித்து பார்க்கும் பொழுது பல வழிகளில் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். அதுபடி என்ன அவங்ககிட்ட இந்த ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர்கள் இருவரும் யூதர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு சரியான தேவனை தேடக்கூடிய ஒரு சரியான மக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்றைக்கு யூதர்கள் தேவனை என்ன செய்யணுங்க? வழிபட வேண்டும். யூதர்கள் தேவனை தேட வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. அவை they were the right people. இரண்டாவதாக அவர்கள் சரியான இடத்தில் இருந்தார்கள். அதாவது தேவாலயத்தில் they were in the right place and for the right purpose. சரியான நோக்கத்திற்காக சரியான இடத்துல சரியான நபர்களாய் இந்த இருவரும் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் சரியான நோக்கத்திற்காக அங்கே இருந்தார்கள். அதுதான் வழிபாடு. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் இருவரும் அங்கே வருவதற்கு அக்கறை காட்டினார்கள். அவர்கள் அந்த தேவனை தேட வேண்டும் என்கிற நம்பிக்கை அவர்கள் இருவருக்குமே இருந்தது. மேலும் அவர்கள் இருவருமே அந்த ஆலயத்தில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இந்த இருவரையும் குறித்து இந்த வசனத்துல சொல்லுதல்ங்களா, ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆலயக்காரன் அப்படின்னு சொல்லுதல்ங்களா. ஆகவே இங்கு சொல்லும் பொழுது சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பரிசேயன் நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தான், அதனால அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நாம இன்னும் பாடங்கள்ல படிக்கும் பொழுது பரிசேயன் மட்டும் நின்று கொண்டிருக்கவில்லை, ஆயக்காரனும் என்ன செஞ்சுட்டு தான் இருந்தாங்க? நின்று இருந்தான். ஆகவே இவர்கள் நின்றதுல எந்த வித்தியாசமும் இல்லை, மாறாக அவர்கள் நின்ற விதத்துல தான் என்ன இருந்ததுங்க? வித்தியாசம் இருந்தது. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பரிசேயன் உலகமே வியக்கும் அளவிற்கு தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்தாங்க? ஒரு பெருமை நிறைந்தவனாய், ஆண்டவரே நான் எவ்வளவு நல்லவன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பெருமையோடு கர்வத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றுட்டு இருந்தான். ஆனா அந்த ஆயக்காரன் வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க துணிவில்லாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு கிருபையை தேவனிடத்துல என்ன செஞ்சிருந்தாங்க? அவன் கெஞ்சி ஆண்டவருக்கு முன்பதாக அவன் தாழ்த்தி கொண்டிருந்தான். அப்போ அவர்கள் நின்றது ஒன்றுதான், மாம்ச ரீதியாக அவர்கள் இருவருமே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய மனதிற்குள்ளாக தேவனுடைய சமூகத்தில் எப்படி நின்றார்கள் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. ஒருவர் பெருமையோடு நின்றார், இன்னொருவர் தாழ்மையோடு நின்றார். பிரியமானவர்களே, மனுஷருக்கு முன்பாக நீங்கள் நிற்கிற விதத்திற்கும் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிற விதத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் பெருமையோடும் தற்புகழ்ச்சியோடும் அகந்தையோடும் நிற்கும் பொழுது தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் முன்போ அல்லது சக மனிதர்கள் முன்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நாம நிற்காமல் இருக்கும்படி நாம கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் மீதும் சக மனிதர்கள் மீதும் நாம கொண்டிருக்கக்கூடிய அணுகுமுறை அங்கே சரியானதாக இருக்க வேண்டும். ஒருவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவன் நீதிமானாக்கப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினான். ஏனென்றால் அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி நின்று கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சரியான இருதயத்தோடு கடவுளுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறோம். சரி, இப்போ இந்த பரிசேயன் சதுசேயன் ஆயக்காரனை குறித்து பரிசேயன் ஆயக்காரனை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த இருவரை பற்றிய ஒரு சிறிய புரிந்துகொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்போ பரிசேயன் என்பவன் யார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்தது அப்படின்னா, பரிசேயன் என்பவர் ஒரு பிரிவினைவாதி அல்லது சட்டவாதி.
அப்படின்னா இந்த பரிசேயர்கள் சட்டத்தை சுற்றி வேலிகளை அடைக்கக்கூடியவர்களாக இருக்க, அதாவது பிரமாணம்னா இதுதான், சட்டம்னா இதுதான், வேதம்னா இதுதான் சொல்லுதுன்னு அதற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லி பார்க்கும் பொழுது பரிசேயர்கள் நியாய பிரமாணத்துடன் 248 கட்டளைகளை அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதே இந்த பரிசேயர்கள் 365 தடைகளையும் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதாவது தேவன் சொன்ன கட்டளைகளை போக இவர்களாக 248 கட்டளைகளையும் அங்கு 365 தடைகளையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனாலதான் இந்த பரிசேயர்களுடைய இந்த குணாதிசயத்தை தான் மார்க் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லும் பொழுது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரிய உங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றால், பின்னும் அவர் அவளை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை அப்படின்னு என்ன செய்யறாருங்க சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சூழலை சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய உடலுக்கு போகக்கூடியது மனிதன் என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இதை சாப்பிட்டா உன்னை தீட்டுப்படுத்தும், இதை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்குள்ள தீட்டுப்படுத்தும். ஆண்டவர் சொல்றாரு, உடலுக்குள்ள செல்வது மனிதனை தீட்டுப்படுத்தாது. அதாவது இந்த பாத்திரங்களை கழுவாம சாப்பிட்டா உங்களை தீட்டுப்படுத்தும், அல்லது நீங்க கைகளை கழுவாம சாப்பிட்டா நீங்க தீட்டாக்கி விடுவீங்க, இதெல்லாம் உங்களை தீட்டுப்படுத்தாது. மனிதனுக்குள்ளிருந்து புறப்படுவதே அவனை என்ன செய்யப்படக்கூடியதா இருக்குதுங்க, தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இருதயங்களிலிருந்து புறப்படக்கூடிய பாவங்கள் தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும். நீங்க தட்டு கழுவாதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், கைகளை கழுவாதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்கள், உங்களுடைய இருதயத்தை கழுவுங்கள், ஏனால் அந்த இருதயம்தான் ஒருவனை தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து இவர்களை வைத்துதான் அந்த போதனையை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் இருதயத்திலிருந்து வரக்கூடியதை காட்டிலும் பாரம்பரியங்களையும் மனுஷன் கடைபிடிக்கிற காரியங்களும் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று போதித்தார்கள். சரி, இப்பொழுது ஆயக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது த பப்ளிகன், இந்த ஆயக்காரர்கள் என்பவர் ரோமர்களுக்காக ரோம அரசாங்கத்திற்கு வரி வசூலிக்கக்கூடிய ஒரு யூதர்கள். இப்ப இந்த யூதர்கள் ரோமர்களை வெறுத்தபடியால் இந்த ரோமருக்காக வேலை செய்த ஆயக்காரர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள், வெறுத்தார்கள். அதிலும் விசேஷமாக ஒரு யூதன் ரோமர் அரசாங்கத்திற்காக அவர்களுக்காக வேலை செய்து அவர்களுடைய ஜனங்களுக்கே அவர்கள் வரி விதித்து அங்கு வேலை செய்வதை அவர்கள் இன்னும் அதிகமாக வெறுத்தார்கள். இதைவிட இன்னும் சில யூதர்கள் ஆயக்காரர்கள் அந்த ரோம அரசாங்கம் வரியை விட இன்னும் அதிகமாக இவர்கள் வரியை விதித்து அவர்களிடம் வரி செலுத்துதலை அவர்கள் என்ன செய்தார்கள், வெறுத்தார்கள். ஆகவேதான் வேதாமத்தில் ஆயக்காரர்கள் எப்போதும் வேசிகளோடும் பாவிகளோடும் சேர்த்தே அவர்கள் என்ன செய்யப்பட்டு வந்தார்கள், பேசப்பட்டு வந்தார்கள். மத்திய 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கூட இயேசு வீட்டில் பந்தி இருந்த போது அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து அவரோடு அவர் சீசரோடும் பந்தி இருந்தார்கள். அப்ப இங்க கவனிங்க, ஆயக்காரரோடு யாரு சேர்க்கப்படுகிறார்கள், பாவிகள் சேர்க்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக மத்திய 11:19 மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மது பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். அப்ப பாருங்க, இந்த 2 வசனத்திலேயும் எங்க ஆயக்காரர் வராங்களோ அது பக்கத்துல யாரை ஆட் பண்றாங்க, பாவிகள். ஆகவே இந்த யூதர்கள் ஆயக்காரர்களை எப்படிதான் அவர்கள் கருதினார்கள், பாவிகளாக தான் அவர்கள் கருதினார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பாவிகளுக்கு சிநேகிதனாக இருக்க அவர்கள் என்ன செய்யலைங்க, விரும்பவில்லை. அதே போல அவர் ஆயக்காரர்களுக்கு சிநேகிதனாக இருப்பதையும் அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆயக்காரர்களை அத்தனை அதிகமாக வெறுத்து வந்தார்கள். மத்தேயு 21:31 சொல்லும் பொழுது, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார் என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆயக்காரரை பற்றியும் பாவிகளை பற்றியும் அவர் என்ன நினைக்கிறார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்தார். அதனாலதான் அந்த யூத தலைவர்களிடம் உங்களுக்கு முன்பதாக ஆயக்காரர்களும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்க ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு. சரி பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த சில பரிசேயர்கள் வேதாமத்தில் இருக்கிறாங்க. இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் 3:1 நிக்கதோமு யாருங்க? அவர் ஒரு பரிசேயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 23:6 படி பவுல் யாரா இருந்தாருங்க? அவர் ஒரு பரிசேயனாய் இருந்தார். லூக்கா 19:2 சகேயு எப்படிப்பட்டவரா இருந்தாருங்க? அவரும் ஒரு பரிசேயனா இருந்தாரு. அவர் இன்னும் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது, நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையா நான் திருப்ப தருவேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது 4வதாக மத்தேயு 10:3 நாம மத்தேயு யாருங்க? ஒரு ஆயக்காரன், ஒரு பரிசேயன், ஒரு வரி வசூல். he was a tax collector அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆகவே வேதாமத்துல நமக்கு தெரிந்த சில முக்கிய பரிசேயர்கள் யார் அப்படின்னா நிக்கதோமு, பவுல், சகேயு மற்றும் மத்தேயு. அப்ப பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய சீசர்களாக யாரை தேர்வு செய்திருக்கிறார்னு பாருங்க. அன்றைக்கு ஜனங்கள் பாவிகளாக கருதின நபர்களை, அன்றைக்கு ஜனங்கள் மிகவும் கேவலமாக ஒரு பாவிகளோடு ஒப்பிட்டு பார்த்த மற்றொரு யூத ஜனங்களை தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்காக என்ன செய்திருக்கிறாருங்க? தேர்வு செய்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் அல்லவா! கர்த்தர் நம்ம பாவிகளுக்காக எப்பொழுதும் அவர் கிருபை அளிக்கிறார் அப்படிங்கிறத நாம் இங்க புரிந்து கொள்கிறோம். சரி, நாம் இப்பொழுது மேஜர் பாயிண்ட் 3 from Luke chapter 8:9. பரிசேயன் நின்று தனக்குள்ள இவ்வாறு ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? தேவனே, நான் மற்ற மனுஷரை போல பறிமுதல் காரணம், அநியாயக்காரனும் விபச்சார காரணமாய் இராததற்கு, இந்த ஆயக்காரனை போல இராததற்கும் உம்மை நான் என்ன செய்கிறேன்? துதிக்கிறேன். இந்த பரிசேயனுடைய வார்த்தையில ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அவனுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னா, he was praying by himself, he was praying to himself and he was praying about himself. அவன் தனக்குள்ளேயே ஜெபித்துக் கொண்டிருந்தான், அவன் தனக்காகவே ஜெபித்துக் கொண்டிருந்தான், அவன் தன்னை பற்றியே ஜெபித்துக் கொண்டிருந்தான். இதுதான் அந்த பரிசேயனுடைய ஒரு ஜெபமாக இருக்கிறது. அப்போ எங்காவது ஒரு இடத்தில் ஜெபத்தை முன்னெடுத்து செய்யும்படி என்னை யாராவது அழைக்கிறார்கள் என்றால், ஒருவேளை கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தில் நான் போய் ஜெபிக்கும் பொழுது, பரமபிதாவே, என்னுடைய தேவனை, நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் பொய் பேசவில்லை, நான் திருடவில்லை, இங்க இருக்கிற யாரை போலையும் நான் பாவம் செய்யவில்லை, நான் இந்த மனிதர்களை போல நான் இல்லை, நான் நீதிமான் அப்படின்ட்டு நான் ஜெபிக்கும் பொழுது அது எப்படி இருக்கும்? அது சபையாருடைய மத்தியில எப்படி இருக்கும்? சபையாராகிய நீங்கள் அதை ரசிப்பீர்களா? கண்டிப்பாக ரசிக்க மாட்டீங்க. வேதாந்தத்தில் உள்ள மற்ற சான்றுகள் மூலமாக நாம் இதை அறிகிறோம். என்ன அப்படின்னா, நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் என்ன செய்ய மாட்டாருங்க? அவர் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். ஆகவே நான் நம்முடைய இந்த வேதாமத்துல நாம் பார்க்கும் பொழுது, இந்த மனிதன் நான் என்ற வார்த்தையை அவன் 5 முறை பயன்படுத்தியதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? அவன் பேசிய போதெல்லாம் நான் என்ன செய்தேன், நான் இதை செய்வதில்லை, நான் அதை செய்வதில்லை என்பதை தன்னை பற்றியே அவன் பெருமையாக அங்கு கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் தன் பெயருக்கு உண்மையாக இருந்ததாக அவன் நினைத்தான். அவன் ஒரு பிரிவினைவாதி. he was a separatist. பரிசேயன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய பொருளை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிரிந்து வந்தவன். அவர்கள் மற்ற ஜனங்களோடு தங்களை பிரித்து பார்க்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். ஆகவே இங்கே அவன் கடவுளிடம் பேசுவதாக கருதப்படுகிறது. ஆனால் அவனது ஜெபத்தை கேட்கும் போது உண்மையில் அவனுக்கும் கடவுளின் தேவை இருப்பதாக தெரியவில்லை. அப்ப இந்த ஜெபத்துல அவன் எதை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தன்னுடைய சுய நீதியை அவன் வெளிப்படுத்துகிறான். நான் மற்ற மனுஷரை போல இராததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று இந்த மனிதன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஒரு உண்மையான பரிசேயன் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும்
3 விஷயங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக he must thank God that he did not born as a Gentile. ஒரு யூதன் தான் புறஜாதியாய் பிறக்காதற்காக அவன் நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் இருந்தது. இரண்டாவதாக he must thank God that he was not born as a Roman. ஒரு சாதாரண ரோம குடிமகனாக பிறக்காததுக்காக அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டியதா இருந்தது. அண்ட் மூன்றாவதாக he must thank God that he is not born as a woman. தான் ஒரு பெண்ணாக பிறக்காதற்காக அவன் தேவனுக்கு. ஆகவே அவர்களுடைய பாரம்பரியத்துல இந்த 3 காரியங்களுக்காக அவர்கள் நன்றி செலுத்த வேண்டியது ஒரு கடமையாக பாரம்பரியமாக இருக்கிறது. அப்போ மக்களை, இவருடைய இருதயத்தை பாருங்க, மக்களை கீழ்த்தரமாக பார்ப்பதை பற்றி நாம் இங்க யோசித்து பார்க்கிறோம். அவர்கள் பாவிகளை மட்டுமே கீழாக பார்க்கவில்லை, மாறாக ஒரு புறஜாதிகளை அவர்கள் ஏளனமாக பார்த்தார்கள். அவர்கள் ரோமானியர்களை ஏளனமாய் பார்த்தார்கள். மற்றுமாக பெண்களையும் கூட அவர்கள் இழிவாக பார்த்தார்கள். அதாவது அந்த ஆயக்காரனுடைய ஒப்பிடுதலை பாருங்க, அவன் இந்த தனக்கு எதிராய் நின்ற பரிசேயன், தனக்கு எதிராய் நின்ற அந்த ஆயக்காரனை ஒரு குப்பையை போல அவன் பார்க்கிறான். ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனை போல பார்க்கிறான். இப்ப பாருங்க, நம்ம காரை ஓட்டிட்டு போகும் பொழுது ஒரு இரும்பு கடையை நம்ம கிராஸ் பண்ணிட்டு போறோம். அங்க இரும்பு கடையில இருக்கக்கூடிய ஒரு விபத்துக்குள்ளான ஒரு மோசமா கிடக்கக்கூடிய ஒரு காரை பார்த்துட்டு, பரவாயில்ல அந்த காரை விட நம்முடைய குப்பையில கிடக்குது, நம்ம காரு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இல்லைங்களா? அது ரொம்ப மோசம், நம்மகிட்ட இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் யாருக்கு இருந்ததுங்க? இந்த பரிசேயனுக்கு இருந்தது. இந்த பரிசேயன் அந்த ஆயக்காரனை ஒரு குப்பையை போல் அவன் என்ன செய்தாங்க? அவன் பார்த்தான். பிரியமானவர்களே, நண்பர்களே, நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது நாம் ஒரு பெரிய தவறை செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்களும் நானும் மறந்து விடாதீர்கள். நாம எங்கெல்லாம் நம்மை பெரியவர்களாய் கருதுகிறோமோ அங்கெல்லாம் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். சில பேர் பார்க்குறாங்க, சபைக்கு போவதில் கூட சில பேர் பெருமை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் அந்த சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த சர்ச்சு சிறியதாக இருக்குது, அந்த சர்ச்சு பழசாக இருக்குது, இன்னும் சொல்லணும்னா அந்த சர்ச்சில் அவனெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் என்று சொல்வதை நாம் கேட்கக்கூடிய ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அந்த நபர் நரகத்துக்கு போகிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், நீங்களும் அவரை போலவே இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் என்ன செய்வீர்கள்? நரகத்துக்கு போக தகுதியானவர் தான். அப்போ நம்மை ஒருபோதும் மற்றவர்களிடம் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? ஒப்பிடக்கூடாது. நாம ஒருவேளை நம்மை பிறரோடு ஒப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமானால், நாம யாரு கூட எதில் ஒப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களை தேவனுடைய வார்த்தையோடு என்ன செய்யுங்கள்? ஒப்பிட்டு பாருங்கள். கடவுள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதோடு ஒப்பிட்டு பாருங்கள். அந்த ஒரு ஒப்பீடு தான் சரியான ஒரு ஒப்பீடாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனோடோ அல்லது சக மனிதனோடோ நண்பனோடோ அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதை காட்டிலும் வேத வசனத்தோடும் தேவன் நம்மை எப்படி இருக்க சொல்கிறார், நாம் அப்படி இருக்கிறோமா என்ற தேவனுடைய வார்த்தைகளோடு கட்டளைகளோடு நம்மை ஒப்பிட்டு பாருங்க. 2 கொரிந்தியர் 10:12 சொல்லும் பொழுது, ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அப்போ பவுல் இங்கு சொல்லும் பொழுது, நம்மை நாமே மெச்சி கொள்கிறவர்களோடு நாம ஒப்பிட்டுக் கொள்வது புத்தியீனம் அப்படிங்கிறார். அது ஒரு புத்தியான ஒரு செயல் அல்ல, அது புத்தியுள்ள ஒரு செயல் அல்ல அப்படிங்கிறார். அப்போ உங்களை என்னோடும் என்னை உங்களோடு ஒப்பிடும்போது நாம புத்திசாலிகள் அல்ல. நாம் தேவனோடு வார்த்தைகளோடு நாம் எப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கிறோமோ அந்த ஒப்பிடுதல் தான் சரியாக இருக்கிறது. ஆகவே அந்த பரிசேயன் பல விஷயங்களை அவன் செய்யவில்லை என்று அவன் என்ன செய்தாங்க? அவன் கூறினான். ஆனால் கடவுள் வருந்தியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது,
அவனுடைய சுயநீதி. அப்போ இவன் பாருங்க, நான் இதெல்லாம் செய்யலை, நான் அதெல்லாம் செய்யலை, நான் இந்த பாவம் செய்யலை, நான் அவன் மாதிரி வாழலை, இட் இஸ் ஓகே. ஆனால் அங்கே தேவனுக்கு எது தவறாக இருந்தது, அவன் அப்படியெல்லாம் செய்யாமல் இருந்தது தவறாக இருந்தது அப்படின்னா அது தேவனுக்கு வருத்தம் அளிக்கல. மாறாக அவன் தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்தி மற்றவனை இழிவுபடுத்தினது தேவனுக்கு அங்கே என்ன வந்ததுங்க, வருத்தமாய் இருந்தது. ஆகவே அவன் தன் நற்செயலுக்காக அதிக மதிப்பை கொடுத்தான். அவனுக்கு அவனுடைய ஜெபத்தில் அவனுக்கு கடவுளுடைய தேவை இருப்பதை அவன் வெளிப்படுத்தவில்லை. அவனுக்கும் எந்த தேவையில்லை, கடவுளுடைய தேவையும் அவனுக்கு இருப்பதா அவன் வெளிப்படுத்தவே இல்லை. அப்போ அவனுக்கு அது பிரச்சனையாகவே இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் அப்படின்னா தன்னை என்ன செய்யணுங்க, முன்னிலைப்படுத்தணும், தன்னுடைய சுயநீதியை அங்கே வெளிப்படுத்தணும். லூக்கா 18:13 ஆயக்காலம் தூரத்தில் நின்று ஜெபத்தை கவனியுங்கள், அவர் எப்படி ஜெபித்தார்னு. அவன் வானத்தை ஏறிட்டு பார்க்கவும் துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்ட தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்போ ஒரு வெளிப்படையான தோரணை இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, மாறாக உள்ளத்தின் தோரணையே பிரச்சனையாக இருக்கும். இட்ஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் த அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் ஆர் த அவுட்வர்ட் ப்ரௌட், பட் இட் இஸ் the problem is the inward proud within the person. அவன் இந்த பரிசேயன் வெளியே நிற்கும்போது உள்ளுக்குள்ளும் அவன் என்ன செய்தாங்க, வெளியும் நான் நீதிமான் என்று நின்று கொண்டிருந்தான், தனது மனதிற்குள்ளேயும் அவன் என்ன இப்படிதான் நின்றுதாங்க, நான் நீதிமான் அப்படின்னு நின்று கொண்டிருந்தான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு கடவுள் தேவையில்லை, இந்த மனிதன் தேவையில்லை, நான் பெண்ணாகவோ புறஜாதியாகவோ அல்லது ரோமராகவோ நான் இருக்க விரும்பவில்லை. அவன் தன்னை தான் நம்பினான், மற்றவர்களை என்ன செய்தான், அற்பமாய் எண்ணினான். இதுதான் அவன் செய்த தவறு. அவனிடமிருந்த தவறு, தன்னை வெளி தோற்றத்திலும் உயர்த்தினான், தன்னுடைய இருதயத்திலும் தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்தினான். ஓகே, இம்பார்ட்டன்ட் லெசன் 4 from Luke chapter 18:12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே என்ன செய்தான், ஜெபம் செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு அவன் சொன்ன ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன். அப்போ அவன் ஜெபத்தில் 2 ஒன்று என்ன அப்படின்னா, ஃபாஸ்டிங் அண்ட் த டைம். நான் சரியாக உபவாசம் பண்ணுறேன், நான் சரியாக தசமபாகம் செலுத்துகிறேன். ஒரு யூதன் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உபவாசிக்க வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்தினுடைய கடமையாக இருக்குது. அதையே லேவியராம் புஸ்தகம் 16:29 பார்க்கும்போது, 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒருவேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும், இது உங்களுக்கு நித்திய கட்டளை இருக்க கடவுது. அப்போ ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவது தான் இங்கே உபவாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த உபவாசம் எப்போ இருப்பாங்க அப்படின்னா, பாவ நிவாரண நாள் என்று மட்டுமே இந்த உபவாசம் இருந்து தங்களுடைய ஆத்துமாக்களை அவர்கள் ஒடுப்பார்கள். ஆனால் இங்கே பரிசேயன் பாருங்க, வாரத்திற்கு நான் 2 முறை, ஒரு முறை தான் இருக்கணும், ஆனால் வாரத்துக்கு நான் என்ன செய்கிறேன், வருஷத்திற்கு ஒரு முறை இருக்கணும், ஆனால் நான் வாரத்திற்கு 2 முறை இருக்கிறேன் அப்படின்னு இங்கே சொல்லுகிறான். அடுத்தது லேவியராமம் 27:30 தேசத்தின் நிலத்திலே விதத்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அப்போ அவன் சொல்றாரு, தசமபாகம் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறார். கண்டிப்பா இந்த நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அவன் தசமபாகம் கொடுத்தது நல்லதுதான். ஆனால் அந்த தசமபாகம் கொடுக்கும் பொழுது அவன் தன்னுடைய சுயநீதியை, நான் மற்ற மாதிரி நான் இல்லை, நான் நிறைய கொடுக்குறேங்கிற எண்ணம் இருந்தது இல்லைங்களா, அதுதான் தவறு. அதே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய 23:23 சொல்லும் பொழுது, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒன்றுமில்லாமலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தமானவர்களை நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டு. அப்போ நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு சொல்றாருங்க, நீங்க வெந்தயத்திலும் நீங்க சீரகத்திலும் நீங்க தசமபாகம் செலுத்திட்டு வரீங்க. இதெல்லாம் செலுத்திட்டு நீங்க என்ன செய்யறீங்க, நியாயப்பிரமாணம் கற்பித்திருக்கிற விசேஷமானவங்களை நீங்க என்ன செய்யல, கையிடல. அப்ப இதுல என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இந்த ஆயக்காரன் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு,
மாயக்காரர்களே என்று அவர்கள் என்ன செய்கிறாருங்க, அவர்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மனிதனுடைய ஒரு ஜெபத்துல, இந்த பரிசேயனுடைய ஜெபத்துல அநேக விஷயங்கள் விடப்பட்டிருந்தது. என்னன்னா இந்த ஜெபத்துல, அவனுடைய ஜெபத்துல இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தனக்கு இருப்பவற்றுக்காக அவன் கடவுளுக்கு என்ன செய்யலைங்க, நன்றி சொல்ல. எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவன் நன்றி சொல்ல. ரெண்டாவது, தன் சக மனிதனுக்காக அவன் ஜெபிக்கவில்லை. மூன்றாவதாக, நான் ஒரு பாவி என்பதை அவன் ஒரு முறை கூட தன்னுடைய ஜெபத்துல அங்கு சொல்லவில்லை. நான்காவதாக, எதற்காகவும் அவன் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. ஐந்தாவதாக, அவன் கடவுளிடம் எதையுமே அவன் கேட்கவில்லை. ஆறாவதாக, அவன் எதற்கும் கடவுளை சார்ந்திருப்பதாக அவன் சொல்லவில்லை. அப்போ தான் மிகவும் நல்லவன் என்பதால் கடவுளே தான் மகனாக இருப்பதற்கு கடவுளே என்ன செய்யணும், பெருமைப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுடைய ஒரு 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 அணுகுமுறை இருந்தது. அவன் தன்னைத்தான் அங்கு புகழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எதையும் கேட்கவில்லை, அவன் எதையும் அறிக்கை செய்யவில்லை. மிக முக்கியமாக அவனுடைய ஜெபத்துல அவன் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஜெபம் அது ஒரு நல்ல ஜெபமே அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதன் அவன் 34 வார்த்தைகள்ல, ஆங்கில வேதாந்தத்தின் பிரகாரமாக 34 வார்த்தைகள்ல அவன் ஜெபித்தான். ஆனால் பலன் கிடைக்கவில்லை. ஆனால் ஆயக்காரனோ 7 வார்த்தைகளை மாத்திரம் ஜெபித்தான். அவன் என்ன செய்யப்பட்டாங்க, நீதிமானாக்கப்பட்டு அவன் திரும்ப செல்லப்பட்டான். அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னது போல, ஒரு ஜெபம் பதிலளிக்கப்படுவதற்கு அது நித்திய காலத்திற்கு நீளமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படணும் அப்படின்னா அது நித்திய நீளமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய ஜெபங்கள் குறுகியவைகளாக இருந்தாலும் அந்த ஜெபம் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த ஜெபம் அங்கு பலன் அளிக்கப்படும். சரி, இம்பார்ட்டன்ட் லெசன் 5, லூக் சாப்டர் 18 verse 13. அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று வானத்தை ஏறெடுத்து பார்க்கும் துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பிரியமானவர்களே, இங்கே அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை கவனிங்கள். அவனது அணுகுமுறையில் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே ஒரு மனிதன் தனக்கு உதவி தேவை என்பதை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறான். தன் பாவ நிலை உணர்ந்து தனக்கு கடவுளுடைய தேவை என்பதை அவன் உணர்ந்து அவன் விசுவாசத்தோடு அங்கே தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான். பிரியமானவர்களே, இந்த மனிதனை பாருங்க, இந்த மனிதனுடைய ஜெபத்தை நீங்க கவனித்து பாருங்கள். இந்த மனிதன் அவன் தன் மோசமான நிலைமையை உணர்ந்தான். பரலோகத்தை நோக்கி பார்க்க கூட தனக்கு தகுதியில்லை என்று அவன் கருதி தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நின்றான். இன்றைக்கு அமெரிக்க தேசமாக இருக்கட்டும், நம்முடைய தேசமாக இருக்கட்டும், நாம் ஜெபிக்கும் போது தலையிலை குனிந்து கண்களை மூடிக்கொண்டு நாம் ஜெபிக்கிறது கூட ஒரு மரியாதைக்குரிய ஒரு மரபாக இருக்கிறது. இப்படி நாம் கண்களை மூடி நம்முடைய தலையிலை தாழ்த்தி முழங்காற்படிட்டு ஜெபிக்கும் பொழுது அது ஒரு தாழ்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பரலோகத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட, நாம் பிதாவோடு பேசுவதற்கு கூட நாம் தகுதியில்லை என்பதை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. வேதாமத்தில் ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட உடல்நிலை போஸ்டர் கட்டாயமாக்கப்படவில்லை என்றாலும் இது நம் கடவுளுக்கு கொடுக்கப்படும் மரியாதை காட்டக்கூடியதாக இருக்குது. நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது, நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறது, நம்ம கரங்களை ஏற்று ஜெபிக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையில் நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தப்படுகிறது. அவர் யார் என்பதற்காகவும் நாம் அவரை மதிப்பதை காட்டுவதற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் செய்கிறோம். ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். அவன் தன்னை மனிதர்களோடு ஒப்பிடாமல் கடவுளோடும் கடவுளின் தரமான காரியத்தோடும் தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை தான் செய்ய வேண்டும். அவன் ஆழ்ந்த விரக்தியும் துயரத்தையும் உதவியற்ற நிலையும் உணர்ந்தவனாய் தேவனுடைய சமூகத்தில் இருந்தான். தனக்கான உதவி எங்கே கிடைக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அது கடவுள் மட்டுமே உள்ளது என்பதை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றான். சரியான மனநிலையில் சொல்லப்படும் ஒரு சில வார்த்தைகள் கடவுளிடம் மிகுந்த மதிப்பை பெறும். மறுபடியும் சொல்ற பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்துல சரியான மனநிலையோடு நம்முடைய ஜெபங்களில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபித்தாலும் அந்த ஜெபங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. இது வேதாமத்தில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்குது. அதில் சில உதாரணங்களை நமக்கு பார்க்கும் பொழுது மத்தேயு
8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு குஷ்டரோகி வந்து இயேசுவை பணிந்து அவனுடைய ஜெபமே பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாலாகும். அவ்வளவுதான். His prayer is that's all. அவ்வளவுதான் அவன் சொன்னான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். உடனே ஆண்டவர் அவரை குணப்படுத்தினார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல 2 குருடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரண்டும் என்று கூப்பிட்டார்கள். 2 வார்த்தை, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரண்டும். கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தினார். பிரியமானவர்களே, கடவுளிடம் நாம் உண்மையான மனதோடு சொல்லப்படும் சில வார்த்தைகள் கண்டிப்பாக நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படுங்க, அது கேட்கப்படும். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும் அப்படின்னா நீங்கள் 5 மணி நேரம் நீளமாக ஜெபிக்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையான உள்ளத்தோடு ஜெபிப்பது தான் தேவனுக்கு அவசியம். நிச்சயமாக நாம் முழு இருதயத்தோடு, விசுவாசத்தோடு, சரியான எண்ணத்தோடு, சரியான நோக்கத்தோடு, சிந்தனையோடு நாம் ஜெபிக்கப்படும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த ஆயக்காரன் கடவுளுக்கு முன்பாக 2 விஷயங்களை தெளிவாக அங்கு உணர்த்தினான். ஒன்று, நீங்களும் நானும் இந்த உணர்வை கொண்டிருக்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, கடவுளுடனான அவனது உறவு பாருங்க. கடவுள் பரிபூரணமானவர், நான் பரிபூரணன் அல்ல அப்படிங்கிறத உணர்ந்தான். கடவுளிடமிருந்து எனக்கு எப்போதும் ஒன்று தேவை, அதுதான் இரக்கம் அப்படிங்கிறத அவன் உணர்ந்திருந்தான். நான் எப்போதும் அவருடைய போதனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் உண்மையாக இருந்ததில்லை, அதனால் என் பரமபிதாவின் இரக்கம் எனக்கு தேவை என்பதை அவன் என்ன செய்தாங்க, உணர்ந்தான். பிரியமானவர்களே, தன் பாவ நிலையை அவன் இந்த இடத்துல அறிக்கை செய்தான். தான் ஒரு பாவி என்பதை அவன் உணர்ந்தான். பிதாவே, பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்று அவன் ஜெபிப்பதற்கு வைக்கப்படவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தேவனுடைய நம்முடைய ஜெபங்கள்ல, ஆண்டவரே நான் பாவியாய் இருக்கிறேன் என்று சொல்ல நாம் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்ல நாம் வெட்கப்படக்கூடாது. அவன் தான் செய்த தவறுகளுக்காக அவன் தேவனிடத்தில் வாதாடவில்லை. அவன் தனக்கு எதிராக நின்ற அந்த பரிசையின் மீது அவன் குற்றம் சுமத்தவில்லை. மாறாக தன்னுடைய மார்பில் அடித்துக்கொண்டு தனது பாவ நிலையை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க, பிதாவே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு முழுமையான தாழ்மையான இருதயத்தோடு, ஒரு சரியான எண்ணத்தோடு இந்த மனிதனுடைய ஜெபம் இருந்தது. லூக்கா 23:47-48 கர்த்தரை சிலுவையில் அறைந்ததை கண்டவர்கள் தாங்கள் செய்த காரியத்தின் கொடூரத்தை உணர்ந்து மார்பில் அடித்தது கொண்டு போல இந்த மனிதன் தன்னுடைய இருதயத்தை அடித்து ஜெபிக்கிறான். கடவுளிடம் இரக்கத்திற்காக கெஞ்சினான். நீங்களும் நானும் நம்முடைய ஜெபத்தில் அப்படியாக தேவனிடம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களில் நாம் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று என்ன அப்படின்னா, நாம் தேவனை துதிக்க வேண்டும். நாம் தேவன் என்ன செய்யுங்க, அந்த மனிதன் தன் உடல்நிலையோ கடவுளை கனம் பண்ணி அவரை அண்ணாந்து பார்க்க கூட அஞ்சி தன் அன்பையும் மரியாதையும் அவன் காட்டினான். 2வது, ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணுங்க, நம்முடைய ஜெபத்தில் நன்றி செலுத்தணும். தேங்க்ஸ் கிவிங். நாம் நோயற்ற ஒருவருக்காக நாம் எத்தனை முறை நாம் ஜெபிக்கிறோம். அவர்கள் சுகமடைந்த பிறகு நன்றி பிதாவே என்று சொல்ல நாம் சில நேரங்கள் என்ன செய்யறோங்க, தவறு விடுகிறோம். நம்முடைய ஜெபங்களில் நன்றி இருக்க வேண்டும். 3வதாக பெட்டிஷன். நம்முடைய ஜெபங்களில் விண்ணப்பங்கள் இருக்க வேண்டும். நமக்கு தேவையானதை அவரிடம் கேட்க வேண்டும். நீங்கள் கேளாததினாலே உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் கூட என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க, சொல்லப்பட்டிருக்குது. அவை சில நேரங்களில் நமக்கு தேவை இருக்குதுங்கிறத கர்த்தர் அறிந்திருந்தாலும் நாம் கேட்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. 4வதாக அறிக்கை செய்தால், டு கன்ஃபஸ். நாம் செய்த தவறுகளை நம்முடைய ஜெபத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். 5வதாக இரக்கம் மற்றும் மன்னிப்பு. we must seek mercy and the forgiveness of God. அவை ஒரு நாளை கூட நம்ம கடந்து செல்லக்கூடாது. ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்காம, உங்கள் போதராகிய எனக்கு குறைகள் உண்டு, உங்களுக்கும் உண்டு, அந்த வார்த்தை பேசுகிற எனக்கும் குறைகள் உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்யும் பொழுது நாம் தேவனிடத்துல அங்கே மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ நம்முடைய ஜெபத்தில் இருக்கிற 5 விஷயங்கள், ஒன்று துதி, இன்னொன்று நன்றியை அறிவித்தல், 3வது விண்ணப்பம், 4வது அறிக்கை செய்தல், 5வது இரக்கம் மற்றும் மன்னிப்பு. Okay, let's go to the important lesson 6, Luke chapter 18:9. இந்த மனுஷன் மற்றவர்களை பார்த்தும் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவன் ஒரு மனுஷனை எப்படி அடக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷன் தன்னை உயர்த்தும் போது தேவனை என்ன செய்யறாருமாங்க, தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார்.
ஒரு மனுஷன் தேவனுடைய முன்னிலையில் தன்னை தாழ்த்தும் போது அவனை உயர்த்தவும் கர்த்தருக்கு தெரியும். அப்போது இந்த ஜெபத்தில் அந்த மனிதன் என்ன செய்யப்பட்டானமாங்க? நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் வீட்டிற்கு திரும்பி சென்றான். அப்போ தன்னை உயர்த்தவனை கர்த்தர் தாழ்த்தினான், தன்னை தாழ்த்தியவனை கர்த்தர் உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்த்த வேண்டும். தேவனுடைய பார்வையில் நீதிமானாக்கப்படுவது என்பது நாம் ஒருபோதும் பாவம் செய்யாத நிலையில் நிற்பது போன்றதாகும். யாக்கோபு 4:6 சொல்லும் பொழுது கூட அவர் அதிக கிருபையை அளிக்கிறாரே, அதனாலே தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர் நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். God resists the proud and give grace to the humble. யாக்கோபு 1:4 மற்றும் 4:10 சொல்லும் பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்தில் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துகிறார். Humble yourself in the sight of the Lord and he will lift you up. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நாம் தாழ்ந்திருக்கும் பொழுதே நம்மை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆகவே நீதிமொழிகள் 16:19 இந்த ஊமைகளுடைய சத்தியங்களை விளக்குவதற்காகவே, புதிய சத்தியங்கள் உருவாக்குவதற்கு அல்ல. நீதிமொழிகள் 16:19 ஆண்டவர் நீதிமொழியில் சாலமோன் சொல்றாரு, அகந்தையுள்ளவர்களோடு கொள்ளை பொருட்களை பங்கிடுவதை பார்க்கலாம், சிறுமையுள்ளவர்களோடு மனத்தாழ்மையாக இருப்பது உத்தமம். அப்போ நீங்கள் அப்படி உணர்க்கலாம். நாம் தேவனுடைய பார்வையில் சரியான மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வேண்டும். நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். நீங்கள் பெருமையுள்ளவராக இருந்தால் அது உங்களை தாழ்த்தும், ஆனால் உங்களை தாழ்த்தினால் மற்றவர்கள் உங்களை உயர்த்துவார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு பாடம்! இந்த பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜெபத்தில் தாழ்மை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிக உன்னதமான பாடத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இன்னும் சில முக்கியமான பாடங்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக கூறி அடியேன் இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு ஊமையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நாம் கற்றுக்கொண்ட இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கிய பாடங்களை மாத்திரம் நான் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். முதலாவது பாடமாக நம்முடைய தேவைகளை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் மற்றும் தேவனே நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரம் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். அந்த பரிசேயன் தன்னிடம் இருந்ததெல்லாம் தன்னாலேயே வந்தது போலவும் அவனுக்கு தேவனுடைய அவசியம் இல்லாதது போலவும் நடந்து கொண்டான். தான் மற்றவர்களைப் போல இல்லாததற்காக அவன் நன்றியுள்ளவனாய் இருந்தான். அது ஒரு சுயநீதி மனப்பான்மை, அது நமக்கு இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, நம்மை பற்றி நாம் அளவுக்கு அதிகமாய் உயர்வாக எண்ணக்கூடாது. ரோமர் 12:3 சொல்லியிருக்கிறபடி, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் உங்களில் உள்ள யாவரையும் நோக்கி சொல்லுகிறதாவது, எந்த மனுஷனும் தன் தகுதிக்கு மேலாக தன்னை எண்ணாமல் தெளிந்த புத்தியுனாய் எண்ண கடவன். இது ஒரு நல்ல அறிவுரை. மூன்றாவதாக, நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள். அந்த பரிசேயன் ஆரக்காயனை பரிசோதித்தான், அவன் எவ்வளவு பக்தி அற்றவன் என்று பார்த்தான். ஆனால் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், தேவனுடைய வசனத்தின் ஒளியில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். நான்காவது, மற்றவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் புகழ்ச்சியினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொரு தங்களில் மேன்மையுள்ளவர்களாக என்ன கடவீர்கள். அந்த பரிசேயனிடம் இந்த மனப்பான்மை இருந்திருந்தால் இந்த கதை எவ்வளவு வித்தியாசமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஐந்தாவதாக, நாம் மனுஷனுடைய மகிமையை தேடக்கூடாது. கலாத்தியர் 1:10 பவுல் சொல்கிறாரு, இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நோக்குகிறேன், அல்லது மனுஷனை திருப்தி பண்ண பார்க்கிறேனா? நான் இன்னும் மனுஷனை திருப்தி பண்ணுவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நாம் மனுஷனை திருப்திப்படுத்த முயலாமல் நம் பரலோக பிதாவை திருப்திப்படுத்த முயற்சி செய்வோம். ஆறாவதாக, நாம் மனுஷர்களுக்கு காணப்படும்படி அல்ல, தேவனிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த தத்துவம் மத்தேயு 6:5 கற்பிக்கப்பட்டுள்ளது. நேரம் குறைவாக இருந்ததால் நாம் அதை விரைவாக பார்க்க முடியாது. ஏழாவதாக, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் யார் என்பதை இதிலிருந்து அறிகிறோம். ஆயக்கான் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான், ஆனால் பரிசேயனால் அது முடியவில்லை. எட்டாவது, பெருமை என்பது பாவம் என்று கற்றுக்கொண்டோம் நீதிமொழிகள் 16:18 அடிப்படையில். ஒன்பதாவதாக, ஆராதனை பற்றிய சரியான புரிதல் நமக்கு வேண்டும். பரிசேயனுக்கு அது இல்லை. அவன் தேவனை வணங்குவதற்கு பதிலாக மற்றவர்களை குற்றப்படுத்தவே அங்கு வந்தான். பத்தாவதாக, நாம் பாவம் செய்யும்போது தேவனுடைய இரக்கத்திற்கு கெஞ்சும் அளவுக்கு தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அதை செய்ய அந்த ஆயக்காரன் தயாராக இருந்தான். 11வது, ஜெபம் என்பது மற்றவர்களை குத்தி காட்டுவதற்கான நேரமல்ல. ஜெபிக்கும்போது மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுவது தவறான காரியம். 12வது, ஜெபம் மற்றும் ஒரு அந்நிய பாவி காப்பாற்றாது. அதாவது ஒரு ஜெபம் ஒரு பாவியை காப்பாற்றாது. யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக தேவன் உங்கள் பிதாவாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டு இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து உங்கள் பாவத்திற்காக மனம் திரும்பி கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுவதன் மூலம் நீங்கள் ஒரு பிள்ளையாக மாறுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்ல முடியும். அவை ஜெபம் என்பது தேவனுடைய பிள்ளைக்குரிய ஒரு ஸ்லாக்கியம். எங்களுடன் இணைந்ததற்கு உங்களுக்கு நன்றி. இந்த ஊமைகளை படிக்கும் பொழுது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தொடர் உற்சாகத்திற்கு நாங்கள் மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.